அண்ணன் மாவட்டத்தில் இங்கே பேசுகிற போது ஏதோ கிழக்கு தொகுதி மட்டும் சொல்லிட்டு இருந்தார். அது இல்லை, 10 தொகுதிகள் இருக்கு. 10 ஜெயிக்கிறது முதலமைச்சருடைய எண்ணம். அதான் நடைபெறுகிறது. அதுல 4 தொகுதியும் ஒரே மாதிரி தான். கிழக்கா இருந்தாலும் சரி, மேற்கா இருந்தாலும் சரி, மேலூரா இருந்தாலும் சோழவந்தாரா இருந்தாலும் கிழக்கு தொகுதி என்ன செய்கிறோமோ எப்படி நடத்துகிறோமோ அதுதான் மேற்கு தொகுதியும், அதுதான் மேலூரும் சோழவந்தாரம். அதை முதல்ல மனசுல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதில் எந்த மாற்றத்தாகவும் இருக்காது, ஏற்ற இறக்கம் இருக்க முடியாது, எந்த பாகுபாடும் இருக்க முடியாது. அதுதான் இந்த மாவட்ட கழக கூட்டம் முழுசா தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய 30 விழாவில் நம்ம மாவட்டத்தில் எல்லாரும் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அதை விட ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ஒன்றிய செயலாளர், நகர் கழகத்தினுடைய செயலாளர்கள் இன்றைக்கு மதுரை வடக்கு மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தாலும் அதில் நகர் கழகத்தினுடைய சிறந்த நகர் கழக செயலாளராக நம்முடைய மேலூர் யாசின் அவர்களுக்கும், அதை போல சோழவந்தான் வேலூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி நம்முடைய சத்யபிரகாசுக்கும் கழக தலைவர் முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் பொதுச் செயலாளர் மட்டுமல்ல கழக மூத்த நிர்வாகிகளுக்கு மதுரை வடக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நம்மளுக்கு கிடைத்திருக்க, நம்முடைய மாவட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இந்த பெருமையோடு சேர்த்து இந்த மாவட்ட கழக கூட்டத்திலே பொதுக்குழுக்கு சென்று விட்டு வருகிற போது பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை விளக்கக்கூடிய பொதுக்கூட்டம் வர 20ஆம் தேதி சோழவந்தானில் மதுரை மாவட்டத்தினுடைய சார்பில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதுக்கு இந்த 4 தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் ஏற்பாடு செய்து நீங்க வரணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இதுக்கான ஏற்பாடு இப்ப இருந்தே பார்த்துருங்க. நேற்று தினம் 15ஆம் தேதி செய்ய தலைமை செய்யறத செய்ய முடியலைன்னா தயவு செய்து ஒதுங்கிக்கிங்க. ஒதுங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதுக்கு தயாராக வேற பணி அதில் கொடுப்போம். தலைவர்களை சொல்றதை விட்டுட்டு அதுக்கு ஏன்னா நேற்று கூட ஒரு டீச்சர் சொன்னாங்க, அரசு வேலையாக பார்க்குறோம். அரசு வேலை பார்க்கணும்னா அவர் வந்து எல்லாம் வேற ஒரு வேலை பார்க்கறதுக்கு போகணும். அதெல்லாம் விடுவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா இனி போக போக வேலை பளு வந்து அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் சாக்கு போக்கெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. 20ஆம் தேதி மாவட்ட கழக கூட்டம் முடிந்த உடனே இப்போ இடைத்தேர்தல் வேலை நம்ம 4 தொகுதியில் பார்க்க போகிறோம். இடைத்தேர்தல் மாதிரிதான் எல்லா வேலையும் பிரித்து இப்போ ஒன்றிய செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், அதே போல வார்டு செயலாளராக இருந்தாலும் சரி, கிழக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்தாலும் அவர்களெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் தேர்தல் வரைக்கும். அதனால அந்த தேர்தல் வேலையில 5 பூத்தோ இல்லை அதுக்கு குறைவாகவோ, அதிகபட்சம் ஆமாம் 5 பூத்து போகத்தான் போகணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கமிட்டியை அமைக்க சொல்றோம். அந்த கமிட்டி அமைச்சு அந்த பூத்த நிர்வாகத்தை நிச்சயமா தொகுதி பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் சொல்வதில் மாற்று கருத்து இருந்தால் அது அதற்கான நடவடிக்கையை மாவட்ட கழகம் எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏதோ தேர்தல் அறிவிச்சு வேட்பாளர் அறிவிச்சு அந்த நாட்களில் போய் வேலை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிற எண்ணம் தயவு செய்து நம்ம மாவட்டத்தில் இல்லை. அந்த இடைத்தேர்தலுக்கு போனால் பிரித்து கொடுத்து உங்களுக்கு எத்தனை பூத்து பாருங்க, அந்த எத்தனை பூத்து பார்த்து எத்தனை வீடு இருக்கு, எத்தனை இதெல்லாம் பார்த்துட்டு அதை சரிபார்க்கக்கூடிய பணியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம்.
அதனால மிக குறைவான பொருளை கொடுத்து அதில் பல்வேறு பொறுப்பாளர்கள்லாம் நம்ம போடுறோம். அந்த பொறுப்பாளர் என்ன பண்ணணும் பார்க்கணுன்றத நம்ம சொல்லிடுவோம். அது ஒன்றும் மாசம் இருக்குது. ஆனால் இப்போ குறுகிய காலத்தில் குறுகிய நாட்களில் அவங்க பார்க்குற மாதிரி கணக்கெடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.